கர்மாவுடைய தாக்கம். கர்மா அப்படிங்கிறது வந்து நான் கர்மானா என்னய்யா? கர்மான்னு உலகம்லாம் பேசிக்கிறீங்க. முன்னோர்களால் வரக்கூடிய கெட்டது. நல்லது பாட்டுக்கு வந்துடட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பைப் வச்சுக்கோங்க. நல்லது, கெட்டது அப்படின்னு பிளாக், ஒயிட் இந்த மாரி. ஸோ இந்த பிளாக்க மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. கோவில் பிரகாரத்துக்குள்ளே 3 மிளகாய் மென்னு சாப்பிடுங்க. கொஞ்சம் உரப்பா தான் இருக்கும். ஆனா சூப்பர். இதான் கர்மாவின் வெளிப்பாடை சூப்பரான விஷயத்துல பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஆன்மாவில் இருக்கக்கூடிய தடைகள், கரைகள் எல்லாம் விலக வேண்டும். எப்பேற்பட்ட தோஷையும் விளக்கக்கூடிய சக்தி அந்த வில்வத்திற்கு உண்டு. மன்னிப்பு மாதிரி ஒரு கர்மா கிளன்சர் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நலன்கள் இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணலாமா? முருகா உன் திருவடிக்கான சித்த நாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய, மடைகளை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, நம்மகிட்டேருந்து போகக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி சொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சினாக்கா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ண அலைகள். இந்த அலைகள் தான் போய் பார்த்திங்கன்னா யாரோட யார் கனெக்ட் ஆகுது, எந்த கோயிலோட கனெக்ட் ஆகுது, எந்த பர்சனோட கனெக்ட் ஆகுது, எந்த வேலையோட கனெக்ட் ஆகுது, எந்த ஒரு பிஸ்னஸோட கனெக்ட் ஆகுது, எந்த பொருளோட கனெக்ட் ஆகுது. இப்படி நம்ம பார்க்கும் நோக்கும் அத்தனையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை கனெக்டர் எங்கே, இந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் போய் அப்படி கனெக்ட் ஆகி அது பாசிட்டிவாக நமக்கே வந்துச்சுன்னா சக்ஸஸ். அதை கனெக்ட் ஆகி மைனஸ் வந்துச்சுன்னா அது நான் சக்ஸஸ். இதுதான் வந்து நம்ம மைண்ட். அப்போ மைண்ட் வேவ் பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா? சரி, இது நடந்துடும், இது நடக்க வச்சிரும் அப்படிங்கும்பொழுது கர்மாவுடைய தாக்கம். கர்மா அப்படிங்கிறது வந்து நான் கர்மானா என்னையா? கர்மான்னு உலகம்லாம் பேசிக்கிறீங்க. நம்ம வாங்கி வந்த டிஎன்ஏயில் வரக்கூடிய குறைபாடுகள். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, அம்மா இப்படி வரிசையாக இருக்கிறவங்கள்டேருந்து வரக்கூடிய தொண்டு தொட்டு வரக்கூடிய நல்லதும் வரும், ப்ளஸ்ஸும் வரும். செய்த புண்ணியங்களும் வரும், பாவங்களும் வரும். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா இது வந்து டியூப் மாதிரி. டேங்க்கில் இருக்கிற தண்ணியை திறந்து விட்டால் கீழே பைப்பில் டேங்க்கில் இருக்கிற தண்ணி மட்டும் தான் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, முன்னோர்கள் சேர்த்து வச்சதெல்லாம் டேங்க் மாதிரி. ஸோ அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய மெத்தட் இருக்குது. அதான் வில்வத்தை வைத்து அதை கட் பண்ணலாம். வில்வ இலைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. வில்வமும் துளசியும் நம்ம அது வந்து கையாண்டோம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முன்னோர்களால் வரக்கூடிய கெட்டது. நல்லது பாட்டுக்கு வந்துடட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பைப் வச்சுக்கோங்க. நல்லது, கெட்டது அப்படின்னு பிளாக், ஒயிட் இந்த மாதிரி. ஸோ இந்த பிளாக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க நல்லபடியாக முன்னேறி வந்துடுறாங்க. எந்த வியாதிகளும் அவங்களோட வரக்கூடிய பாவங்கள் நமக்கு வரக்கூடாது. வரக்கூடாதுங்கிறத விட வந்தது வரைக்கும் அனுபவிச்சாகணும். இனியாவது வாழும் காலத்தை கூட நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிஎன்ஏலேருந்து இருக்கக்கூடிய அந்த தூசியை தட்டி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதுன்னா சிவன்பான் அவன்கண் இருக்க, சிவன்கண் அவன்கண் இருக்க, சிவந்து இருக்க எல்லாம் நலமே. ஒவ்வொரு பிரதோஷ தினத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. பிரதோஷத்தில் சிவனுடைய அந்த பட்டையில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் உள்ள பொட்டை பார்த்து, ஐயனே அதான் உன் கண், அந்த ஐயனே உன்னுடைய கண்ணிலேருந்து ஒரு சக்தியை எனக்கு அனுப்பு, அதாவது பார்த்து வேண்டபடி என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கர்மா, என்னை தொண்டு தொட்டு வரக்கூடிய ஏதாவது தடைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ரேஸ் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து போக 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 உங்களுக்கு சரியாகும். இது பிரதோஷ வழிபாடு. கையில் ஒரு 3 மிளகை கையில் எடுத்துகிட்டு போங்க. பிரதோஷத்தை கையிலேயே வச்சுக்கோங்க. சிவனெல்லாம் கும்பிட்டுக்கோங்க. இந்த வெளியில் வரத்துக்கு முன்னாடி கோவில் பிரகாரத்துக்குள்ளே 3 மிளகை மென்று சாப்பிடுங்க. கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும். ஆனால் சூப்பர். இதான் கர்மாவின் வெளிப்பாடை சூப்பரான விஷயத்தில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒவ்வொரு பிரதோஷத்துலையும் ஒரு பாயிண்ட்டை இறக்கி வச்ச மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் அது எவ்வளோ வச்சுருக்கோன்றது யாருக்குமே தெரியாது. கணக்கே இல்லாத ஒரு விஷயம்தான் கர்மா. இது ஒரு மெத்தட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வில்வம், துளசி, துன்பம் போக்கும் துளசி, வில்வம் எல்லாத்தையும் வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம். 2யுமே 100 கிராம் போட்டு, இல்லைன்னா பச்சையாகவும் சரி, இல்லைன்னா நாட்டு மருந்தில் பவுடராக இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணி உச்சந்தலையில் வச்சு, என்னுள் இருக்கும் என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் கர்மா, ஆன்மாவில் இருக்கக்கூடிய தடைகள், கரைகள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். ஒரு 1 hour கழிச்சு குளிச்சிருங்க. எப்பேற்பட்ட தோஷையும் விளக்கக்கூடிய சக்தி அந்த வில்வத்திற்கு உண்டு. சும்மா நம்மளும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி, சட்னி மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃபோன்லேயும் அதே மாதிரி டிவியையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வேலைக்காகாது. சரணாகதி. நம்ம அந்த 1 hour 1/2 hour அப்படியே உட்காந்துருங்க. இறைவா, சிவனே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராக இருக்கட்டும், அந்த ஒரு நிமிஷம் தான். எங்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் என் கால் மூலியமாக பூமியில் போய் கொண்டிருக்கிற, செருப்பு போட வேணாம், அப்படியே பூமியில் வீட்டில் இருக்கே பண்ணலாம். எல்லா தடைகளும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் என் கால்கள் வழியாக வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 1/2 hour, இன்னும் கூட 1 hour கூட உங்களால் முடிஞ்ச 1 hour இப்படி இருக்கும்போது இந்த எனர்ஜி எல்லாம் உச்சந்தலையில் இந்த தாமரை D20 அப்படியே போய் சிரசாசனத்துக்கு போய், நேத்திர நாடிக்கு போய், உங்களுடைய விசுத்திக்கு போய், ஹார்ட் சக்கராக்கு போய், 72,000 நாடிலையும் இருக்கக்கூடிய வியாதி எங்கெங்கே வருது, எது பிளாக்கேஜ் இருக்குது அத்தனையும் தூக்கிடும். உடம்பு சுத்தமாகும், பரிசுத்தமாகும், பிரணவ தேகமாக மாறும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓங்காரம் சொன்னாலும் ஓகே தான். ஓம்
தலையில் என்ன இருக்குது? சிவா வில்வம், துன்பத்தை போக்கும் துளசி. ரெண்டுமே என்ன ஆகுது? தலையில் உட்காந்துக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வியாதிகள், தடைகள், என்ன நெகட்டிவ் இருக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். 9 ஓட்டை இருக்கு உடம்புல. பஞ்சபூதத்தில் கலந்து எல்லாமே சூப்பராக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா இப்படி கூட, எனக்குள் இருக்கும் தீங்குகள், நான் செய்த பாவங்கள், அறியாமல் நான் செய்தது எல்லாமே என்னை விட்டு போகட்டும். ஒரு மன்னிப்பு, ஒரு பிரகாசம், ஒரு தேங்க்ஸ். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து ஏதோ கோவத்தில் திட்டிருப்பீங்க, எறும்புகளை மிதிச்சிருக்கலாம், தெரிஞ்சு ஏதாவது செஞ்சுருக்கலாம். அத்தனை உயிர்களுக்கும் ஒரு மன்னிப்பு. மன்னிப்பு மாதிரி ஒரு கர்மா கிளென்சர் எதுவுமே கிடையாது. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற விஷயம் தான் நீங்கள் ஈஸியாக எழுந்திரிச்சு ஓட முடியும். இல்லாட்டினா பல வெயிட் உங்க கூட இருந்து உடைய முடியாது. ஒரே இடத்துல உட்காந்து வெயிட் போட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். என்ன டேக்ல வேணால் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய தடைகளை, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பள்ளமும் மேடும் வரும் பொழுது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொந்த பந்தங்கள் இல்லாத மாதிரி இறைவன், நம்ம கூட இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். ஓங்கி அடிக்கிறது, தாங்கி அடிக்கிற அளவுக்கு. அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டு நீ இதில் போயிடலாமான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இறை துணையோடு இருக்கும்பொழுது, சித்தர்கள் துணை இருக்கும்பொழுது ஓங்கி அடிக்கக்கூடிய அறைக்கும் அப்படி தட்டுறதுக்கும் செல்ல தட்டுக்கும் வித்தியாசம். தட்டு விழாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் தட்டுறதே தெரியாமல் ஓடும் வாழ்க்கை. அதுதான் வந்து எல்லாரும் சக்ஸஸ் ஃபார்முலா கொண்டு போனது. இறைவனோடு துணை கொண்டு, இறைவனோடு அருள் கொண்டு, இறைவன் பாதத்தை பற்றென்று பற்றி கொள்ள, சிவன் கண் அவன் கண்ணுக்குள்ளார போய் உட்காந்துக்கணும். ஐயா நான் ஒன்றுக்குள்ளே பிடிச்சிக்கிறேன், பற்றென்று பற்றி கொள்ள உனக்குள்ளே நான் உட்காந்துக்கிறேன், என்னை கொஞ்சம் பாதுகாத்து. இங்கே தான் சரணாகதி விளையாடும். சரணாகதி தான் இங்கே எல்லா பரிகாரங்களுக்கும். நான் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் லைஃப்பில் வரும். இதெல்லாம் இல்லாமல் போனாலும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெளிவு, கிளாரிட்டி மைண்டுக்கு வரும். வில்வத்துக்கான சக்தி. வில்வத்தை நேச்சுரல் ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க. வில்வ பழத்தை அரைச்சி மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிளியராக இருக்குது இந்த மாதிரி மெத்தடில். மனப்பிதற்றம், மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் காணாமல் போய் 2 வாட்டி நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த மாதிரி வில்வமும் துளசியும் ஆட் பண்ணி நீங்கள் குளிக்கும் பொழுது ஒரு கிளாரிட்டி இருக்கும். அது இல்லாமல் முடிக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல குளிர்ச்சி. இவ்வளோ நலன்கள் இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணலாமா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்மாவை அந்த வெயிட்டை தூக்கணும். நமக்கு தெரியாது வெயிட்டுன்னு. லைட்டாக ஒரு பலூன் மாதிரி தான். 10 பலூன் இருந்தால் அது ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக நமக்குள்ள ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் வெகு தூரம் ஓட முடியாது, மூச்சு வாங்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோயில்கள்கிட்டையும் போய் அந்த குளத்தில் முடிஞ்ச வரைக்கும், குளத்தில் அந்த காலத்தில் இப்போலாம் குளம்லாம் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. சும்மா தண்ணியில் முடிஞ்சு போடுங்க. குளத்துலனா கோயில் கலச தரிசனம், உள்ளே போய் தெய்வ தரிசனம். பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது இந்த வில்வம் துளசியோடைய கேப் மிஸ் பண்ணாதீங்க. மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. தேங்க்ஸ் சொல்ல மறக்காதீங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், மனசு லேசாகும். அதேமாரி கர்மா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகழ்வதையும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் பார்க்குறோம்ல, சக்ஸஸ் ரேட் கூட அந்த கிராஃப் நீங்கள் பார்க்க தானே செய்வீங்க. இதை தான் லைஃப்பில் நீங்கள் பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்போம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.